Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆன்லைன் கம்யூனிட்டி ஆன்லைன் மூலிமா உங்கள் மொபைல் ஆர் சிஸ்டத்தில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் சிஸ்டத்தில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணி TNE டிஸ்ட்ரிக்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு TNE டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு வரும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த லாஸ்ட்டு ரைட் சைடு கார்னரில் இருக்கு பாருங்கள், சர்ச் பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் சின்னதாக. அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒயிட் கலரில் ஆன்லைன் கம்யூனிட்டி அப்ளை பண்ணும்போது கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை வந்து அந்த நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா சர்ச் தப்பாக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் முன்னாடி TN சொல்லிட்டு அந்த நம்பரும் TNயும் ஜாயின் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. TN மைனஸ் அந்த மைனஸ் குறியும் போட்டிங்கன்னா தான் சர்டிஃபிகேட் ஷோ ஆகும். அப்படி தப்பாக போட்டிங்கன்னா என்ட்ரி ஆகாது. நம்பர் மட்டும் போட்டிங்கனாலோ இல்லை TN போட்டு அந்த நம்பர் மட்டும் போட்டிங்கனாலும் வராது. TN போட்டு அந்த மைனஸ் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா தான் சர்ச் கொடுத்தீங்கன்னா தான் ஓகே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு TN போட்டு அந்த மைனஸ் சிம்பிளும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி நம்பரை என்டர் பண்ணிக்கிங்க. கம்யூனிட்டி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு, சர்ச் பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, மேலா ஃபீமேலா, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் காட்டும். ஸ்டேட்டஸ் வந்து இந்த கம்யூனிட்டி வந்து அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கும்போது தான் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு VAO அல்லது அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு RI அல்லது அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு தாசில்தார், அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு RDO அப்படின்னு இருக்கும். இந்த 4 ஸ்டெப்பும் தாண்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும். லாஸ்ட்டாக RDO சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் அப்ளிகேஷன் அப்லோட் வந்த சர்டிஃபிகேட்டை கீழே இருப்பாங்க வெரிஃபை சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதும் சர்டிஃபிகேட் நம்பர்னு கேட்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட கம்யூனிட்டி நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே என்டர் கேப்சா இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல மேலே ஷோ வர ரெட் கலரு கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி முடிச்சதும் உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு காட்டும் ப்ளூ கலரில். டவுன்லோட் சர்டிஃபிகேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பிளேஸில் போய் டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களோட டவுன்லோட் ஆன சர்டிஃபிகேட்டை PDF வியூவரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில டைமு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து சிக்னேச்சர் பெண்டிங் வச்சுருப்பாங்க. அப்படின்னும் போது சிக்னேச்சர் பெண்டிங்கில் கூட இருக்கும். அந்த நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அதிலே சிக்னேச்சர் பெண்டிங்னு காட்டும். அந்த டைம் டவுன்லோட் பண்ண முடியாது. அந்த சிக்னேச்சரும் போட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனே காட்டும், டவுன்லோட் சர்டிஃபிகேட்ன்ற ஆப்ஷனே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் ஆன சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். PDF வியூவர் கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லைனா வேறு எதாவது ஆப் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களோட சிக்னேச்சர் வெரிஃபை ஆனால் தான் PDF வியூவர் யூஸ் பண்ணும்போது உங்களோட சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெரிஃபை ஆகி சிக்னேச்சர் டிக் பாக்ஸில் வந்துடும். அந்த க்ரீன் கலர் டிக் பாக்ஸ் வந்தால் தான் நம்ம சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி டிக் பாக்ஸ் வராமல் நீங்கள் சர்டிஃபிகேட் ஓகே பண்ணி எடுத்தாலும் அது செல்லாது. அதனால் டிக் பாக்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் போட்டு வச்சுங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு லைஃப் டைம் செல்லுபடி ஆகும். அதனால் லைஃப் டைம் யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஒரு லேமினேஷன் போட்டு கூட வச்சுக்கிங்க. அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.